தாலிக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60-70 வகைகள் இருக்கு. மெயினா சொல்ல போனா தாலிலன்னா ரெண்டு பக்கம் வந்து திருமாங்கலியத்தை தவிர அதுக்கப்புறம் குண்டு, நாணுக்குழா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் முத்து, பவளம், கருப்பு மணி. ஆனா எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்க அதை கோக்குறப்ப மட்டும்தான் ஒரு சின்ன விஷயத்தை பின்பற்றணும். நம்மளுடைய ஏர்னிங்ஸில் ஒரு பகுதியை ஒரு 50% கோல்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. சுமார் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்களேன். அது வந்து அன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு 500 ரூபாலேருந்து 700 ரூபா ஒரு கிராம் இருந்தது. அந்த 500 ரூபா கிராம்னா இன்றைக்கி 7000 ரூபா ஒரு கிராம் வந்துருச்சு. 14 மடங்கு உயர்ந்திருக்கு. டைமண்ட் மூக்குத்தி, டைமண்ட் கம்மல், டைமண்ட் நெக்லஸ்ஸு, ஆரம், இந்த மாதிரி மோதிரம் எல்லாமே டைமண்டில் செய்து கொடுப்பாங்க. உடலுக்கு ஒத்து வராது, ஒவ்வாது. அதே டைமில் அதில் வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 22 கேரட் தங்கம் அவ்வளோதான். அந்த பொடி வச்சு செய்கிற நகைகளுக்கு பதில் கேடியம் வச்சு காட்மியம் வச்சு பண்ணோம்னா அவருடைய கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா பொடி வச்சு பற்ற வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு கருப்பாயிடும். அதுக்கப்புறம் 916 வந்துச்சு, 3வது பரிணாம வளர்ச்சி. ஆனால் அந்த 2வது கேடியம் வந்துச்சு இல்லையா, நல்லா தான் இருந்தது. ஆனால் ஜூலை மந்தோட கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷனா கோல்ட் குரு வைக்கிறது எதுவாக இருக்கும்? செய்கூலின்றது மேக்கிங் சார்ஜஸ் செய்பவர்களுக்காக கொடுக்கறது ஓகே. பட் இந்த சேதாரன்றது என்ன விஷயம்? சேதாரன்றது அந்த பொருளுக்கு ஆகக்கூடிய தயாரிப்பு செலவு. அந்த செலவு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் சேதாரம் வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து பழகி போச்சு. அதனால் இந்த சேதாரமாச்சின்னு சொல்லிட்டு. தாலிக்கொடி, அதாவது பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. தாலிக்கொடியில் எது சிறந்தது? அதாவது என்னென்னா, தாலிக்கொடியை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் டேர்ம் இருக்கக்கூடியது இல்லையா. அதனால் அதில் எப்பயுமே என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் போடுறது வந்து நல்ல பார்வையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அழுத்தமாக இருக்கணும், திருத்தமாக இருக்கணும், நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்கணும், நீண்ட நாள் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பேன். அப்படின்றப்போ நீங்கள் ஒரு 3 சவரன் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, பரவாயில்ல. ஆனால் சின்னமாக இருந்தால் கூட பரவாயில்ல, உறுதியாக இருக்க மாதிரி எடுத்துக்கங்க. அதில் முதல்லலாம் வந்து ஹேண்ட் பின்னல், கை வேலையிலே செய்கிற பின்னல்லாம் இருந்துச்சு. இப்போ எல்லாமே மிஷினில், அதுவும் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான செயின் டிசைன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. அந்த மாதிரி டிசைன்ஸ் வாங்குறது அப்படின்றது ரொம்ப சால சிறந்ததாக நான் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ இந்த தாலிக்கொடியிலே வந்து நிறைய கோர்க்கிறது, இந்த கோர்த்தல், இது மாட்டி இது பண்ணுறது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சார். அதில் என்னென்னலாம் வகை இருக்குது, அது எப்படி, எது சிறந்தது, அந்த மாதிரி நீங்கள் அதில் பார்த்தோம்னா ஒரு 60-70 வகைகள் இருக்குது. மெயினாக சொல்ல போனால் தாலிலன்னா ரெண்டு பக்கம் வந்து திருமாங்கலியத்தை தவிர அதுக்கப்புறம் குண்டு, நாணுக்குழா அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தா காசு, அதை 2 கிராம் 1 கிராமில் ஹூக் வச்ச காயின், மகாலட்சுமி காயின்வாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி பொட்டு, வாழைச்சீப்பு, மாங்காய், அன்னாச்சி பழம், திராட்சை பழம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் முத்து, பவளம், கருப்பு மணி, இதை எல்லாமே போடுவாங்க. இதில் ஒரு 50-60 வகையில். ஆனால் எவ்வளோ இருந்தாலும் சரி நீங்கள் அதை கோக்குறப்ப மட்டும்தான் ஒரு சின்ன விஷயத்தை பின்பற்றணும். பப்ளிக் என்ன மாதிரி அப்படின்னா, உங்களுடைய தாலி செயினுடைய எடை எவ்வளவோ அதில் 3ல் 1 பங்குக்கும் கீழே தான் அதனுடைய வெயிட், மொத்த எடையாகவே இருக்கணும். அதாவது 3 பவுனில் நீங்கள் தாலி செயின் போடுறீங்க அப்படின்னா 1 பவுனுக்கும் கீழே தான் ஒட்டுமொத்த அந்த தாலியுடைய எடை. நாணுக்குழா, குண்டு, மகாலட்சுமி போட்டு, மாங்காய், வாழைச்சீப்பு, இது எல்லாமே சேர்த்து 1 பவுனுக்கு கீழே தான் இருக்கணும். காரணம் எதனால அப்படின்னா, அந்த ஒவ்வொரு கிராம் தான் நீங்கள் வாங்குவீங்க, அதுக்கு அரக்கு போட்டு வைக்கிறப்போ வெயிட் ஏறும். அப்படி வெயிட் ஏறுறப்போ அதிகப்படியாக வெயிட் இருந்துச்சுன்னா அந்த தாலி செயின் வந்து கூடிய சீக்கிரமே தொய்வு ஏற்பட்டு அப்படியே ரொம்ப ஃப்ளெக்சிபிளில் அப்படியே நீண்டுக்கிட்டே வந்துடும். அதனுடைய உழைப்பு தன்மை கம்மியாயிடும். அதனால் ஒன்று, அது இந்த உருவ ஜாஸ்தி போகணும்னு நினச்சா செயினோட வெயிட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கிக்கிட்டே போகணும். ஜூலை மந்தோட கோல்ட் ரேட் ப்ரெடிக்ஷனா கோல்ட் குரு வைக்கிறது எதுவாக இருக்கும்? இப்போ வந்து கோல்டு ரேட் ஏறிக்கிட்டே இருந்த தங்கம் இப்போ கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு 6700 ரூபா அப்படி பக்கம் இருக்குது. இது இன்னும் ஒரு 2-3 வாரங்களில் இந்த நிலை தொடரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு 6900 ரூபா இல்லை 7000 ரூபா ஒரு கிராம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சார், இந்த கேடிஎம் கோல்டு அப்படின்னு ஒன்று இப்போ புதுசாக இருக்குல்ல சார், அது ஏன் வாங்கக்கூடாது? தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம். ஆரம்ப காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 22 கேரட் தங்கம் அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கல்ச்சர் மாறுறப்போ, அதே டைமில் அப்டேட் வர்றப்போ, இந்த மாதிரி அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். அப்படி வர்றப்போ அந்த பொடி வச்சு செய்கிற நகைகளுக்கு பதில் கேடியம் வச்சு காட்மியம் வச்சு பண்ணோம்னா அவருடைய கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா பொடி வச்சு பற்ற வச்சோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு கருப்பாயிடும் அந்த இடம். அது மேலே பழைய நகைகளை பார்த்தா தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் காட்மியம் சால்டரிங் வச்சு பண்ணாங்க. அப்போ அந்த பிளாக் பாயிண்ட் போயிடுச்சு.
அதுக்கப்புறம் 916 வந்துச்சு, 3வது பரிணாம வளர்ச்சி. ஆனால் அந்த 2வது கேடிஎம் வந்துச்சு இல்லையா, நல்லா தான் இருந்தது. ஆனால் அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக்கலாக எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அதில் கெமிக்கல் இருக்கிறது, அது வந்து மனிதனுடைய உடம்புக்கு ஒத்து வராது. அந்த நார்மல் பொடி இருக்கிறது கோல்டுக்கு தான் கருப்பாக மாறும். ஆனால் இந்த கேட்மியம் யூஸ் பண்ணுறது மக்களுடைய உடலுக்கு ஒத்து வராது, ஒவ்வாது. அதே டைமில் அதில் வந்து கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இப்போ பேன் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள்லேயே யாருமே கேடிஎம் யூஸ் பண்ணக்கூடாது, நகைகள் செய்யக்கூடாது. கேடிஎம் மற்ற பொருட்கள் மற்ற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இண்டஸ்ட்ரியில் இதுக்காக தேவைப்பாடுகள். ஆனால் நகைக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா அது போட்டுட்டு இருக்கப்போ அதிகமான பாதிப்பு வருதுன்னு இதை பேன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த செய்கூலி சேதாரம் அப்படின்னு நகையில 2 வகை இருக்குல்ல சார். செய்கூலின்றது மேக்கிங் சார்ஜஸ் செய்பவர்களுக்காக கொடுக்கறது, ஓகே. பட் இந்த சேதாரம்ன்றது என்ன விஷயம்? ஏன் வந்து சேதாரத்துக்கு மக்கள் அதுக்கு இது செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க சார்? இல்லைங்க, இப்போ அது செய்கூலி சேதாரம்ன்றது பழைய கணக்கு. இப்போ யாரும் செய்கூலின்றதே கிடையாம போச்சு, இல்லை, அவ்வளோதான். இப்போ இருக்கிறது ஒரே ஒரு சேதாரம் மட்டும்தான். அதனால் அந்த சேதாரன்றது அந்த பொருளுக்கு ஆகக்கூடிய தயாரிப்பு செலவு. அந்த செலவு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பேர் தான் சேதாரம் வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேருந்து பழகி போச்சு. அதனால் இந்த சேதாரமாச்சின்னு சொல்லிட்டு, உண்மையும் கூட ஒரு 4 கிராம்ன்றது எவ்வளோ? இந்த நகை கண்ணு இருக்கு இல்லையா, இதை உருட்டையாக வச்சோம்னா இந்த பாயிண்ட் எவ்வளவோ திரும்ப சின்னதாக 4 கிராம். அந்த 4 கிராமில் ஆனால் நல்லா ஒரு செயின் வேணும், ஒரு பிரேஸ்லெட் வேணும், ஒரு வளையல் வேணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து பொறுமையாக தட்டி இதாக்கி தகடு போட்டு அதை கம்பி இழுத்து இது எல்லாமே பண்ணி வர்றப்போ அதனுடைய செலவீனங்கள், நான் வேஸ்டேஜ்ன்ற வார்த்தையை விட்டுறேன், அது தயாரிப்பு செலவுன்றது அதிகமாக வரும். அது வந்து எவ்வளோ வரும்னா, அந்த 4 கிராம்னா அதனுடைய மதிப்பு எவ்வளவோ, இப்போ 4 கிராமுக்கு இன்றைக்கி ரேட்டு வந்து சுமார் ஒரு 28,000 வருது அப்படின்னா, அதில் குறைஞ்சபட்சம் 8லேருந்து 10% அதுக்கு சேதாரம், அதாவது மேக்கிங், அதை மேக் பண்ணுறதுக்கு உண்டான செலவினங்கள் வந்துடும். அதுதான் அந்த விஸ்வகர்மா செய்கிறவங்களுக்கும் ப்ளஸ் கடைக்காரர் ஒரு லாபம் வைக்கிறதுக்கும் இதெல்லாம் சேர்த்து தான் அதில் சேதாரம்ன்ற பேரில் இன்னும் வருது. இன்னும் கொஞ்ச நாள் அந்த சேதாரம்ன்ற பேர் மாறிடும். இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க சார். ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டில் நீங்கள் வாங்கலாம், இல்லை ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் தங்கமாகவே வாங்கலாம், இல்லை சிட்டு போட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதில். ஆனால் பட் நம்மளுடைய ஏர்னிங்ஸில் ஒரு பகுதியை, என்னை கேட்டால் சொல்லுவேன், செலவினங்கள் எல்லாம் போக வர்றதில் ஒரு 50% கோல்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, சுமார் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வைங்களேன், அது வந்து அன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு 500 ரூபாலேருந்து 700 ரூபா ஒரு கிராம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த 500 ரூபா கிராம்னா இன்றைக்கி 7000 ரூபா ஒரு கிராம் வந்துருச்சு. குறைஞ்சபட்சம் எத்தனை மடங்கு அது டபுள் ஆகிருக்குன்னு பாருங்கள், 14 மடங்கு உயர்ந்திருக்கு. இது இனி வரும் காலங்களில் கூட இது இதோடு நிற்க போகிறதில்ல, இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற தான் செய்யுது. இனி பொருளாதார வல்லுநர்கள் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோல்டு இஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன், நீங்கள் ஒன்று டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வாங்குங்க, பேப்பர் கோல்டு வாங்குங்க, இல்லை ஃபிசிக்கல் கோல்டு வாங்குங்க. ஆக மொத்தத்தில் சேவிங்ஸுன்ற ஆஸ்பெக்டில் உள்ளே வந்துடுங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ, இல்லையா லாஸ்ட் எதுவுமே பண்ண முடியலையா, ஒரு சிட்டி ஸ்கீம் இருக்கும். அந்த சிட்டி ஸ்கீம் கூட ரொம்ப லாங் டேர்ம் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் 12 to 15 months ஸ்கீம் இருக்கும். அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட எடுத்து கோல்டு காயினாக கூட எடுத்து வச்சுங்க. இல்லை கோல்டு குரு எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து அப்பப்போ அடுத்தவங்க நம்ப மாட்டேன், காசு இருக்கிறப்ப சேர்க்கணும், தாராளமாங்க. 1/2 கிராம் காயின் இருக்குது, 1 கிராம் காயின் இருக்குது, எவ்வளோ உங்கள்கிட்ட பணம் வருதோ காயினாக வாங்கி வச்சுக்கோங்க பத்திரமா. எப்போ வேணுமோ அதை நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் சேமிக்காமல் இருக்காதீங்க. சரி, நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும், கோல்டு குருவை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் கோல்டு நல்லதா இல்லை டிஜிட்டல் கோல்டு நல்லதா? ஜென்ரலாக கடைக்காரர்கள் அப்படின்ற அந்த அணியிலேருந்து நான் பேசணுன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் கோல்டு தான் கரெக்டுன்னு சொல்லுவேன். ஆனால் மக்கள் சைடு வந்துட்டு அந்த அணியிலேருந்து பேசுகிறேன்னா உங்களுடைய விருப்பம் தான், உங்கள் பார்வைக்கே வருவேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம், உங்களுடைய அந்தஸ்து கூடும், நமக்கே அது போடுறப்போ ஒரு பெருமை அழகு கூடும் இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் பேப்பர் கோல்டுன்றது நீங்கள்
எதுவுமே வெளியில் எதுவுமே தெரியாது, சைலண்ட்டாக நான் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி போகலாம். அதுவும் பாண்டுன்றது கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திட்டம். இது பல பேருக்கு போய் கூட சேர்றதில்லை. நீங்கள் 6-7 வருஷத்துக்கு எனக்கு தேவையே இல்லைங்க, நான் யூஸ் பண்ண போகிறேன் பாண்டு அப்படின்னா தாராளமாக கோல்டு பாண்டாக யூஸ் பண்ணுங்க. அது நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் வேறு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கோல்டு ரேட் ஏறுறதும் இறங்குறதும் எதை வச்சு நிர்ணயிக்கிறாங்க சார்? இந்த கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாம்பே மார்க்கெட்னு சொல்லுவாங்க, சென்னை மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் இந்தியாவில் நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க தங்கத்தினுடைய விலையை, அன்றாட விலைகளை. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அன்றாட விலைகளை எல்லாமே நிர்ணயிக்கிறது சர்வதேச காரணிகள் அப்படின்னு சொல்லலாம். LBMAன்னு சொல்லுவோம், லண்டன் புல்லியன் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் அதில் ஒரு 100-150 பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க. யாரெல்லாம் மெம்பர் அதில் அப்படின்னு சொல்லி பார்த்தா நில சுரங்கம் இருக்கு இல்லையா, அந்த சுரங்கத்தினுடைய அதிபர்கள், அப்புறம் அந்த வியாபார வர்த்தகர்கள், அதுக்கப்புறம் இதிலிருந்து எடுத்து ரிஃபைனரி பண்ணுறாங்க ரிஃபைனர்ஸ் அவங்க, இந்த மாதிரி பல்வேறு முதலீட்டாளர்கள், இவங்க எல்லாமே ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் தான் அதில் வந்து மெம்பர்ஸாக இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்த்து நிர்ணயிக்கிறது தான். அதுவும் டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து கோல்டு ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்படும். டைமண்ட் வந்து தோஷம், டைமண்ட்ல வந்து இது இருக்கு, அந்த மாதிரி ஒரு மித்து இருக்குல்ல சார்? ஒரு மேல்தட்டு மக்கள், நான் அந்த அவங்க என்ன கேஸ்ட்ன்றதை சொல்ல வரல, மேல்தட்டு மக்கள், அந்த ஒரு 2-3 சமுதாயம்